கர்த்தருடைய மேலான நாம இடத்துல மேற்கொள்வதாக இந்த நாளிலும் கூட மறுபடியும் கூட எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சியுடையவனாக இருக்கிறேன். இந்த நாளின் காலை தியானத்திற்காக சில வசனங்களை வாசித்து நாம் நாளை துவங்குவோம். பிரயோஜனமாக தானியேலின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல இருந்து சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அது என்னவென்றால் இந்த 6ஆம் அதிகாரம் என்றாலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம அனைவருக்குமே நன்றாய் தெரிஞ்சிருக்கும். என்னவென்றால் இது தானியேலை சிங்கங்களின் கெபியிலே போடப்பட்டு அதை தேவன் தானியேலை பத்திரமாய் பாதுகாத்து வெளியே கொண்டு வந்த இந்த சம்பவம். அங்கே பார்க்கிறோம், பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ஆகியவர்கள் அனைவருக்குமே தானியேல் மேல் ஒரு கோபம், ஒரு பொறாமை வருகிறது. ஏனென்றால் அவர்கள் அனைவருக்கும் மேலாக ராஜா தானியேலை உயர்த்தி வைத்திருந்ததுனால ஒரு அடிமையாய் வந்த மனிதன் நமக்கு மேலாக இருப்பதா என்று சொல்லி அவன் மேல் ஒரு கோபம் வந்தது. அவனை எப்படி ஆகிலும் இந்த இடத்துல இருந்து அவனை தள்ளி போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வகை தேடினார்கள். எந்த சூழ்நிலையும் அவன் எந்த குற்றமும் செய்யவில்லை. அப்பொழுது அவர்கள் சிந்தித்து பார்த்த பொழுது தேவனுக்குரிய காரியங்களில் மட்டும்தான் அவனை குற்றம் பிடிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் திட்டம் போட்டு ராஜாவிடத்துல 30 நாட்கள் வரைக்கும் ராஜாவாகிய உண்மை மாத்திரமே வணங்க வேண்டும் என்று சொல்லி நீர் ஒரு கட்டளை பிறப்பிக்க வேண்டும் சொல்லி அவர்கள் கேட்டார்கள். எந்த மனிதனுக்குமே அது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு மாதம் முழுவதும் நம்முடைய ஆளுகை கீழே இருக்க ஜனங்கள்லாம் நம்மள வணங்கணும் அப்படின்னா எந்த ராஜாக்குமே அது சந்தோஷமா தான் இருக்கும். அதை உடனே ஒத்துக்கிட்டாரு. அதுக்கு அவர் ஆண்ட எல்லா தேசங்களுக்கும் அறிவிக்கப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது குற்றம் சாட்டுகிறவர்கள் தானியேலை கவனிக்கிறார்கள். ஆனால் தானியேலோ என்றால் எப்பொழுதும் போல வேதத்துல வாசிக்கணும், எப்பொழுதுமே போல அவர் காலையில ஒரு 3 வேளையும் ஜன்னலை திறந்து வைத்து தேவனை துதிக்கக்கூடியவராக, வழக்கமாக தேவனோடு கூட இருக்கிறவர்களே எப்பவுமே அவர் வழக்கமா இருக்கிறபடியே இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதை அவர்கள் கண்டு ராஜாவிடத்துல போய் அவர்கள் அதை கம்ப்ளைண்ட் செய்து என்ன செஞ்சாங்கன்னா, அதுக்கு தண்டனையாக என்னன்னா சிங்கங்கள் கெபியிலே போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தார்கள். அதன்படி ராஜாவிடத்துல போய் நீர் இந்த மாதிரி தானியேல் உங்களுடைய வார்த்தையை கேட்கல, மீறி நடந்து அவர் தினம் அனுதினமும் அவனுடைய தேவனை வணங்கிட்டே இருக்கிறார்னு சொல்லும் பொழுது ராஜாவுக்கு அது மிகுந்த வருத்தமா இருந்தது. ஆனால் என்ன பண்றாருன்னா, ராஜா அந்த நாள் முழுவதும் அங்கே வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதுக்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்க. ராஜா என்ன பண்றாரு, எப்படியாவது தானியேலை இதுல இருந்து காப்பாத்திடணும், அவர் நல்ல மனுஷன், இது நடக்கக்கூடாது அப்படிங்கறக்காக அவரு என்ன பண்றாருன்னா பல விதங்கள்ல அவங்களுக்கு வேற ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப அவங்க சொல்றாங்க 15ஆம் வசனத்துல, அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவிடத்தில் கூட்டமாய் ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெரிசியருக்கும் பிரமாணமாய் இருக்கிறது என்று அறிவீராக. அவங்க சொல்றாங்க, ராஜா ஒரு கட்டளை போட்டாச்சுன்னா அது மாறவே கூடாதுங்கிறது மேதியருக்கும் பெரிசியருக்கும் கட்டளை மாதிரியே இருக்கு, அது நீங்க அதனால மாற்ற முடியாது அப்படின்னு வேறு வழி இல்லாமல் அவர் மிகுந்த துக்கத்தோட அதற்கு ஒப்புரவு கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் அனைவரும் போய் தானியேலை சிங்கங்கள் கெபியிலே போட்டு விட்டு கல்லை புரட்டி வைத்து சென்று விட்டார்கள். ராஜாவுக்கு மிகுந்த வேதனை தான். அவர் அன்று முழுவதும் நிம்மதியாய் தூங்காமல் இருந்து காலையில அதிகாலையில் எழுந்து கெபியின் இடத்துல தானியேலே நீர் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உண்மை தப்பு விட்டாரா என்று கேட்கும் பொழுது கெபிக்குள்ளாக இருந்து தானியேல் சொன்ன வார்த்தை, நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார், ஏனென்றால் நான் அவருக்கு முன்பாகவும் குற்றமற்றவனாக இருந்தேன் என்று சொல்லி தானியேல் ராஜாவுக்கு வாழ்த்துதல் சொல்லி அறிவிக்கிற ஒரு காரியமா இருந்தது. அவர் விடுதலையானார். விடுதலையான பிற்பாக இவ்வளவு ஒரு வித்தியாசமான முறையிலே பட்டினியாய் கிடக்கிற அந்த சிங்கங்களின் மத்தியிலே போடப்பட்ட ஒரு மனிதன் முழு பாதுகாப்பாக மறுநாள் காலையிலே வெளியில வருகிறான் என்பதை அந்த ராஜா அறிந்த பொழுது அவர் சொல்லுகிறார் 26ஆம் வசனத்துல, என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்குமாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும் என்று சொல்லி கடைசியிலே 27ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கவரும் ரட்சிக்கிறவருமா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். அப்போ
இங்கே ஒரு 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 விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த ராஜா வந்து முத நாள் முழுவதும் ரொம்ப பிரயாசப்படுறாரு. தானியேலை எப்படியாவது காப்பாற்றிடலாம். ஒருவேளை அவர் அப்படி காப்பாற்றி இருந்தால், அவராலே தானியேல் காப்பாற்றப்பட்டு இருந்தால், அது அநேகருக்கு கோபத்தை உண்டாக்கி இருக்கும். அதில் தேவனுடைய ஜனங்களாகிய இருக்கிற அந்த குறுகிய ஜனத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருந்திருக்கும். ஆனால் பாருங்கள், ராஜாவினாலே தானியேல் காப்பாற்றப்படாமல் எல்லா உபத்திரவத்துக்கும் உட்படுத்தப்பட்ட பின்பு தேவனாலே பாதுகாக்கப்பட்டு வெளியே வந்த பொழுது அந்த ராஜா தேவனை இரட்சகர், தப்பு வைக்கிறவர், அவர் ராஜ்யம் அழியாதது, அவர் மேன்மையானவர், இவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி ராஜா அறிவிக்கிறது. அவர் மட்டுமல்ல, அவர் எங்கெல்லாம் ஆளுகை செய்கிறாரோ எல்லா இடங்களிலும் இந்த தானியேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று சொல்லி, அவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி ராஜாவன்ல கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. ஆக தேவனுடைய பலனினாலே ஒரு மனிதன் காப்பாற்றப்படும் பொழுது, தேவனுக்கென்று வைராக்கியமா இருக்கும் பொழுது, தேவனுடைய சட்டத்திட்டை மாறாமல் இருக்கும் பொழுது, தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது, தேவன் அவர்களோடு கூடவே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இருந்ததுனால அந்த ராஜா மட்டும் கர்த்தரை தெய்வமாக இருந்து கொண்டது மட்டுமல்லாமல், அறிக்கையிட்டது மட்டுமல்லாமல், அவன் ஆளுகை செய்த அந்த 120 தேசங்களுக்கும் அதை அறிவிக்கக்கூடியவனாக இருந்தான். எவ்வளவு பேர் இதற்கு பின்பாக தானியேலின் தேவனை அவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. கட்டளைக்கு பயந்து கீழ்ப்படிந்தவர்கள் சிலரா இருந்தாலும், அவருடைய இந்த வல்லமையான செயலை கண்டு அவரை நம்பி, அவரை சொந்த ரட்சகரா, சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற ஒரு கூட்டம் அநேகமாக இருந்திருக்கும். ஒருவேளை ராஜாவால காப்பாற்றப்பட்டிருந்தா, ராஜா தானியேலுக்கு மேல வச்சிருந்த மரியாதை நிமித்தமாக தானியேலின் தேவனையே நான் கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பார். ஆனா அப்படி தானியேல் காப்பாற்றப்படாமல் தேவனாலே காப்பாற்றப்பட்டதுனாலே ராஜா மாத்திரமல்ல, தேசம் முழுவதுமே காப்பாற்றப்பட்டதா இருந்தது. பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு முன்பாக வரக்கூடிய எல்லாவித சூழ்நிலையிலும் நாம் தேவனை இருக்க பற்றி கொண்டு கொடுக்கக்கூடியவங்களா இருக்கும். ஏன்னா பாருங்க, எல்லாருமே ராஜா வணங்கிட்டாங்க. குறிப்பிட்டப்பட்ட இந்த தானியேல் மட்டும், நான் மனிதனை வணங்க மாட்டேன், தேவனை நான் பின்பற்றுவேன் சொல்லி இருந்ததுனால அந்த ஒரு செயல் தான், நான் என் தேவனை மட்டும் தான் பின்பற்றுவேன், அவருக்கு மட்டும்தான் கீழ்ப்படுவேன், அவர் மட்டும் தான் வணங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செயல்னால மட்டும்தான் ராஜா தேவனை அறிந்து கொண்டார். அந்த ஜனங்கள் முழுவதுக்கும் இவர் உண்மையுள்ளவர், நீதியுள்ளவர், இவர் தான் ரட்சிக்கிறவர், இவர் தான் தப்பு வைக்கிறவர், இவருக்கு முன்பாக பயந்து நடுங்குங்கள் என்று சொல்லி எல்லாருக்கும் அறிவிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சுவிசேஷம் அந்த தேசம் முழுவதும் பரவ செய்தது. நீங்கள் நானும் இப்படிப்பட்ட நமக்கு வரக்கூடிய எல்லா நெருக்கத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் நம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கனத்தையும் மதிப்பையும், தேவனுக்கு செலுத்தக்கூடிய நேரத்தையும் நாம் கிரமமே செலுத்தி வந்தோம் அப்படின்னா யாரு கண்டா? நம்முடைய ஊர், நம்முடைய நாடு, நம்ம மூலமாக யாருக்கு தெரியும்? நம் மூலமாக கூட என்ன பண்ண, இந்த ஒரு செயலின் மூலமாக நம்ம தெரு மாறலாம், நம்ம தெரு மூலமா நம்முடைய ஊர் மாறலாம். முதல்ல நம்ம குடும்பம் மாறும், நம்முடைய தெரு மாறும், நம்முடைய ஊர் மாறும், நம்முடைய ஊர் மூலமா நம்முடைய நாடு மாறும். இப்படித்தானே பரம்ப முடியும். எப்பவுமே திடீர்னு ஒரு பொறுப்பாக்கிற தண்ணி ரொம்ப துளி துளியா தான் ரொம்ப, கொஞ்சம் கொஞ்சமா தான் ரொம்ப. அதே மாதிரி நம்ம துளி துளியா ஆரம்பிப்போமே. அப்படி நம்ம தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டி, தேவனுக்கு கீழ்ப்படிந்து, தேவனுக்கு பிள்ளையா வாழும் பொழுது நம் மூலமாக தேவனை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். ஆக இப்படி வாழ்வோம். அந்த ஒரு மனிதனால அந்நிய நாட்டில் அடிமையாக கிடந்த அந்த ஒரு மனுஷனால வாழ முடிஞ்சுன்னா, நம்ம நாட்டில் சுயாதீனமாக வாழ்ந்துட்டு இருக்கு நம்மளாலே வாழ முடியும். அதனால நம்ம முயற்சி செஞ்சு நம்ம இப்படி வாழ்வோம், தேவனை நாமத்தை மையப்படுத்துவோம். இனி வரக்கூடிய நாட்களை இப்படி வாழ்ந்து இன்னும் நாம் தேவனை சார்ந்து வாழ்வோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுவதாக.